பாஜக ஆட்சியில் இல்லாமல் வேற யாராவது ஆட்சியில் இருந்தாங்கன்னா மக்கள் பணத்தை எப்படி விரயமாக்குகிறீர்கள்? உங்கள் சொந்த பெருமைக்காக நீங்கள் மக்கள் வரி பணத்தை விரயமாக்குவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ நகரில் 65 ஏக்கரில் 232 கோடி செலவில் வாஜ்பாய், தீனதயாள் உபாத்யா போன்ற பாஜகவினுடைய முன்னாள் தலைவர்களுக்கு பெரும் சிலைகளை நிறுவி பிரதமர் மோடி அதை திறந்து வச்சிருக்கிறார். இந்த சிலைகள் செய்வதற்கும் பெரிய பெரிய பூங்காக்கள் பாஜக தலைவர்களுக்கு வைக்கிறதுக்கும் காசு எங்கேருந்து வந்தது? யாருடைய வரிப்பணம்? தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களுடைய சிலை, பேனா சிலை வைப்பதற்கு பாஜக எந்த அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சனை பண்ணாங்கன்றது இருக்குது. அதை தாண்டி உத்தரப்பிரதேசத்திலேயே மாயாவதி அவர்கள் சிஎம்மாக இருக்கிறப்ப அவர்களுடைய கட்சி தலைவர்கள், குறிப்பாக அந்த மாநிலத்தில் சமூக நீதிக்காக போராடின தலைவர்களுக்கு அவர் சிலை வைக்கிறப்ப எந்த அளவுக்கு இந்த பார்ப்பன பாஜக ஊடகங்கள் அதை வேஸ்ட் ஆஃப் மணி, டேக்ஸ் பேயர்ஸோட மணி எப்படிலாம் வேஸ்ட் பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்கன்னு டேர்ம் பண்ணாங்க, பிராண்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு மோடி அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? சாதிய தலைவர்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் தொடர்ந்து அவர் சிலையை வச்சுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஊரில் அந்த மக்களுக்கான முறையான கல்வி இருக்கா, மருத்துவ வசதிகள் இருக்கா, போக்குவரத்து வசதிகள் இருக்கா, வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கான்னு பல கேள்விகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட விட்டுறலாம். இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சிலை வைக்கிறாங்க, அது கூட விட்டுறலாம். ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தீங்க, இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, எவ்வளவு செலவில் அந்த சிலைகள்லாம் வைக்கிறதும் தாமரை வடிவில் செலவைக்கிறீங்க. பாஜக மற்றவர்கள் வைத்தா ஒரு மாதிரி பேசுகிறப்ப, இப்போ அவர்களே பண்ணுறப்ப இதை இந்த ஏபொலிட்டிக்கல் பீப்புள்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க இதை என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது தான் இதில் மெயினான விஷயமா இருக்குது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.